கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2025 வருடத்திலே, இந்த புது வருடத்திலே கர்த்தர் நமக்கு தரக்கூடிய அந்த வாக்கு தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 60வது அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஐசாயா chapter 60 verses 1 and 2. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Arise, shine, for thy light is come, for your light is come, and the glory of the Lord is risen upon thee. And the glory of the Lord is risen upon you. For behold, the darkness shall cover the earth, and gross darkness, that is total darkness, the people. But the Lord shall arise upon thee, but the Lord shall arise upon you, and his glory shall be seen upon thee, and his glory shall be seen on you, upon you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம கர்த்தருடைய வார்த்தைய தீர்க்க தரிசன வார்த்தையாக நம்ம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். For behold, the darkness shall cover the earth, and the gross darkness, total darkness, the people. But the Lord shall arise upon thee, arise upon you, and his glory shall be seen upon thee, and his glory shall be seen upon you. இன்னைக்கு உலகத்தினுடைய காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா, உலகத்தினுடைய காரியங்கள் தற்பொழுது ஒரு சமாதானத்துக்குரியவைகளாக இல்லை. ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்தது, அப்புறம் அதன் பிறகு இஸ்ரேல் பாலஸ்தீனா போர், இஸ்ரேல் காசா போர், இஸ்ரேல் லெபனான் போர், ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் ஏவினது, பதிலுக்கு இஸ்ரேல் ஈரான் மேல ஏவுகணை ஏவினது. அந்த வட கொரியா, அந்த தென் கொரியா, அந்த ஒரு சமாதானமற்ற தன்மை, இவைகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது உலகத்துல மறுபடியும் ஒரு 3வது ஒரு மகா யுத்தம் தோன்றும் என்று மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இருந்தோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் என்ன பார்க்கிறோம்?
ஆண்டவருடைய வார்த்தை. இப்போது இருக்கிற உலகத்தினுடைய காரியங்கள் ஒரு சந்தோஷத்துக்குரிய காரியங்களாக இல்லை, ஒரு மகிழ்ச்சிக்குரிய காரியங்களாக இல்லை, சமாதானத்துக்குரிய காரியங்களாக இல்லை. நாம் ஒரு கேள்விக்குறியோடு நாம் 2024 முடித்தோம். 2025 அதே கேள்விக்குறியோடு நாம் நுழைந்து இருக்கிறோம். உலகம் எப்படி மாறப்போகிறது? உலகத்திலே சமாதானம் ஏற்படுமா? உலகத்திலே சமாதானம் வந்தாதான் எல்லா தொழில்களும் வியாபாரங்களும் தொடர்ந்து நடைபெறும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார்? இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? இருள் பூமியையும், ரொம்ப கடுமையான டோட்டல் டார்க்னஸ், காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உலகத்துல எப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்தாலும், டோட்டல் டார்க்னஸ், இருள் காரிருள் ஜனங்களை மூடினாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு? உங்க மேல கர்த்தரே உதிப்பார். உங்களுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கொடுப்பார். அதாவது அர்த்தம். அல்லேலூயா. இந்த வருஷத்துல இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். God will appear on you. God's light will shine on you. கடவுளுடைய வெளிச்சம் உங்கள் மேல என்ன பண்ணும்? பிரகாசிக்கும். அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். ஸோ இந்த அருமையான இந்த நாளிலே இது இஸ்ரவேல் மக்களுக்கு, எருசலேம் நகரத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து என்ன பார்த்து என்ன சொல்றாரு? நீ இருளை பார்த்து, கார் இருளை பார்த்து நீ பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. உலகத்துல என்ன சம்பவித்தாலும் அதை பார்த்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை? பயப்பட தேவையில்லை. கர்த்தர் சொல்றாரு, உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேலே காணப்படும். இஸ்ரவேல் மக்களை பார்த்து, எருசலேமை பார்த்து கர்த்தர் சொன்ன சில காரியங்களை இன்றைக்கு நாமும் உரிமையாக்கி கொள்ளலாம். 17ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் காணிக்கைகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. ஆண்டவர் சொல்றாரு, இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். ஆனால் உன்னுடைய தேசத்துல
இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் நீங்க இருக்கிற எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஆண்டவர் எல்லா விதமான அழிவுக்கும் வன்முறைகளுக்கும் உங்களை விலக்கி காப்பதாக இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? வாக்கு கொடுக்கிறார். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உலகம் முழுவதும் இருளாகவும் காரிருளாகவும் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்னவா இருக்கிறாரு? வெளிச்சமாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறார். 20ஆம் வசனம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. அல்லேலூயா. இந்த 2025வது வருஷத்துல கர்த்தர் உங்கள் துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கவலைகளை எல்லாம் எடுத்து போடுவார். உங்கள் துக்கங்களை மாற்றுவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். 2024ல நீங்க துக்கத்தோடு இருந்தீங்களா? கவலையோடு இருந்தீங்களா? கண்ணீரோடு இருந்தீங்களா? இந்த 2025ல கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறாரு? உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நான் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. ஆனா கடவுளுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை உங்களுக்கு நான் விவரித்து சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும். 2025ல நிச்சயமா என்ன வரும்? இருள் வரும், கார் இருள் வரும். நோ டவுட் அபவுட் இட். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உனக்கு தேவையானவற்றை கர்த்தர் கொடுப்பார். உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க, எருசலேமை பார்த்து, நான் வெங்கலத்துக்கு பதிலா பொன்னை கொடுப்பேன், இரும்புக்கு பதிலா வெள்ளியை கொடுப்பேன், மரங்களுக்கு பதிலாக வெங்கலத்தை கொடுப்பேன், கற்களுக்கு பதிலாக இரும்பை வரப்பண்ணுவேன். உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் மாற்றுவேன். அதான் என்ன அர்த்தம்னா, இப்போ உங்ககிட்ட இருக்கிறத விட சிறந்தவைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இப்பொழுது உங்ககிட்ட இருக்கிறவைகளை விட சிறந்தவைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. நீங்க கர்த்தர் நட்ட கிளையாக இருப்பீர்கள். சிறியவர்களாகிய உங்களை 1000ஆகவும் சிறியவர்களாகிய உங்களை பலத்த ஜாதியுமாகவும் கர்த்தர் பெருக பண்ணுவார், மாற்றுவார். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் மிக சீக்கிரமாக நடப்பிப்பேன். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருவார். மாறுதல் என்றால் மேலான மாறுதலை கொண்டு வருவார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும்
வரக்கூடிய நாட்களிலே மேலாக உயர்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது இருக்கிறதை காட்டிலும் வரக்கூடிய நாட்களிலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் உங்கள் வேலையும் ஆசீர்வதிக்கப்பட்டு மேலான நிலைமையிலே நீங்கள் காணப்படுவீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். The Lord will multiply you. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற ஞாயிற்றுக்கிழமையில இந்த செய்தியை நாம் தொடர்ந்து தியானிப்போம். God bless you all. Amen.